ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இவருக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பயங்கர அதிர்ச்சி தான். ஆனால் இங்கே ரோகிணி இங்கே மீனாவை வசமாக மாட்டி கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா, இப்போது மீனாவை கேட்குறாங்க, ஏ மீனா, உங்களுக்கு நான் அப்படி என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டேன்? உங்களுக்கு ஏதாவது நான் கஷ்டத்தை கொடுத்தனா? இல்லை இல்லை, என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் ஒரு சில பொய்யை சொன்னேன், அது தப்பு தான். ஆனால் உங்ககிட்ட நான் எத்தனை டைம் கெஞ்சினேன், தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 7 நாள் எனக்கு டைம் கொடுத்துருந்தீங்க. அதுக்குள்ளவே நான் எப்படியாவது மனோஜ்கிட்ட வந்து சொல்லி அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை என் வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல. அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக முத்துக்கிட்ட சொன்னீங்க? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா. இத்தனை நாள் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தீங்க. இப்போ எதுக்காக திடீர்னு முத்துக்கிட்ட சொல்லி இப்போ பெரிய பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையை மொத்தமாக குளிதோடி புதைச்சிட்டிங்கல்ல மீனா. உங்களை நான் நம்பினதுக்கு போயிட்டு வேற யாரையாவது நம்பியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி பேசவும் இப்போ எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மீனாவுக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ ரோகிணி, நான் எதுவுமே சொல்லலை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, இல்லை மீனா, கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு மட்டும்தானே என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். உங்களை தவிர வேறு யாருமே முத்துக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து பயங்கர அதிர்ச்சியாக மீனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மீனா ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. போச்சு, இந்த ரோகிணி மொத்தமாக போட்டு கொடுத்துட்டா. இதனால் இவருக்கு கோவம் வருமே, ஐயோ உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவர் என்கிட்ட கோச்சிக்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நம்ம முத்து, மீனா, அப்போது இந்த பார்லர் அம்மாவோட மொத்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே இந்த பார்லர் அம்மாவுக்கு உடந்தையா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க, அப்படி தானே? இந்த பார்லர் அம்மா பொய் சொல்லி ஏமாத்தினது கூட பெருசாக எனக்கு தெரியல. ஏன்னா அதோட புத்தியே அப்படி தான். அதிகபட்சமாக பொய் சொல்கிறது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே. ஆனால் நீ அப்படியா? இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்குவ, எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்ப, நீ பொய் சொல்லவே மாட்ட. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரியாத விஷயம் இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அப்போது இந்த பார்லர் அம்மாவுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. மீனா, ஏங்க, அது வந்துங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. போதும், நிறுத்து மீனா. நீ எதுவுமே பேசாத. நீ எது பேசினாலும் இந்த பார்லர் அம்மா மாதிரி போய் தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம முத்து மீனா மேலே. மீனாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்கள பேசவே விடலை. உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, மீனா, நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேம்மா. ஆனால் நீயும் இப்படி ஒரு பொய்க்கு உடந்தையாக இருந்திருக்க. அதுவும் மனோஜோட வாழ்க்கை. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்து கிறிஷ் தான் அவளோட குழந்தை அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இப்படி தான் தெரிய வருது. ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல. நீ இந்த குடும்பத்துக்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் நீ என்னடனா இப்படி ஒரு அதாவது விஷயத்துக்கு நீ துணை போயிருக்க. நீ இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, மாமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீங்களாவது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. அவர் தான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். எங்க விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும், நிறுத்துடி. பொய் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஏதாவது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அதுக்காக அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியுமா? பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தினது மிகப்பெரிய தப்பு. இந்த ரோகிணி தான் இப்படி பொய் பிடிச்சவளாக இருக்காளேன்னா நீயும் அவளுக்கு உடந்தையாக இருந்து 2 பேருமா சேர்ந்து இந்த குடும்பத்தோட மானம் கௌரவத்தையும் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. அதை விட என் பையனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏய் ரோகிணி, உனக்கு என் பையன் என்னடி பாவம் பண்ணா? அவனை பாருடி, அவன் முகம் எப்படி வாடி போய் இருக்குன்னு. அவன் வாழ்க்கையை நாஸ்தி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இங்கே பார், இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது. வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து கத்துறாங்க. உடனே ரோகிணி, ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இங்கே பாருடி, உந்து என்ன மாதிரியான சூழ்நிலையாக வேணால் இருந்துட்டு போகட்டும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி எவனுக்கோ ஒருத்தனுக்கு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய அங்கே இங்கேன்னு தவிக்க விட்டு கடைசியில் இந்த வீட்டில் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடணும்னு சொல்லிட்டு நீ போட்ட நாடகம் பொய்ன்னு இதெல்லாம் என்னால் சொல்லக்கூட முடியாது. சொன்னால் நாள் கணக்காகும். அவ்வளோ பொய் அடுக்கிக்கிட்டே வந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி கூட இனிமேல் என் பையன் மனோஜ் வாழவே தேவையில்லை. ஏன்னா என் பையன் ரொம்ப நல்லவண்டி. அவன் எல்லார்கிட்டையுமே ஏமாந்து போகிறானே தவிர
அவனுக்கு வேற எதுவுமே உன்ன மாதிரி பொய் சொல்லி ஏமாத்த தெரியாதுடி. என் பையனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. உன்னை நல்ல மருமக நல்ல மருமகள்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்லயே உனக்கு தாண்டி அதிகமாக மரியாதை கொடுத்தேன். உன்னை நான் எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடணும், அதோ விட அதுக்கு ஆப்போசிட்டா நீ கீழே தரையில கால் வைக்கிறதுக்கு, அதாவது நீ செருப்புக்கு கூட அதாவது அதுக்கு கூட தகுதியானவ இல்லவே இல்லடி நீ. ஒழுங்கு மரியாதையை இந்த வீட்டை விட்டு போ. உனக்கும் மனோஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் இந்த வீட்டுக்கும் உனக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. வெளியே போடி நாயே, பொறுக்கி நாயே. பொய்யா சொல்லி அடுக்கி என் பிள்ளையோட வாழ்க்கைய இப்படி நாஸ்தி பண்ணிட்ட. உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளணும். எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை? நீ பண்ண தப்புக்கு நாங்கள் உனக்கு ஒரே ஒரு தண்டனை தான். நீ இந்த வீட்டை விட்டு போகணும். உனக்கும் மனோஜுக்கு எங்கள் குடும்பத்துக்குன்னு எந்த சம்மந்தமும் இல்லை. வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அப்படி தள்ளி விடுறாங்க. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி ஆண்டி ஒரே நிமிஷம் ஆண்டி, நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருக்கேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. மனோஜ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தானே ஆண்டி. ஏன் ஆண்டி அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? ஏதோ சூழ்நிலை காரணமாக இப்படி நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அதுக்காக ஒட்டுமொத்தமாக என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு எடுத்துட்டீங்களே. உங்களுக்கு எப்படி ஆண்டி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, இங்கே பார், தேவையில்லாமல் என்கிட்ட பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. உன்னை பார்த்தாவே எனக்கு கொன்று போட்டுருன்னு போல் ஆத்திரம் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா கழுத்தை நெரிச்சு உன்னை கொன்று போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதைங்கிறத போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. ஆனால் நம்ம ரோகிணி அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. மீனாக்கு வேற ஒரு பக்கம் படபடங்குது. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, மீனா நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்ட. எப்போவுமே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தானே அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்ப. இது வரைக்கும் நான் எந்த விஷயமே உங்ககிட்ட மறைச்சது கிடையாது. ஆனால் நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. நம்ம மீனா, எங்க தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. எனக்கு கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயமெல்லாம் தெரியாதுங்க. ரீசெண்டாக இப்போது தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்காக போயிருந்தோம்ல, அப்போ தாங்க எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீ எதுக்காக இந்த பார்லர் அம்மாவுக்கு உடந்தையாக இருந்திருக்க? நான் மட்டும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ போதும் நிறுத்துங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. இந்த ரோகிணிக்கு நான் டைம் கொடுத்து வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நான் டைம், இங்கே பாரு, அவளுக்கெல்லாம் நீ எதுக்காக டைம் கொடுக்கணும்? அப்போவே நீ விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாருமா அதுக்கான முடிவு என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமா பேசி முடிவு எடுத்துருப்போம்ல. நீங்கள் இந்த பொய்யை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை அப்படியே இழுத்தடிச்சிட்டு போயிட்டுருப்பீங்க. கடைசி வரைக்கும் கிருஷி யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கோம். கிருஷி தான் இந்த ரோகிணிக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை அம்மாவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷை என்னெல்லாம் தவிக்க விட்டா, இவெல்லாம் பெத்த தாயா, இவெல்லாம் ஒரு ஆள் அச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அதாவது கிருஷி வந்து தாயோட பாசத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்குறது எல்லாத்தையுமே நம்ம முத்து வந்து கண்ணால் பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் இப்படி வேலைன்னு காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், தன்னோட பிள்ளை கூட கஞ்சே குடிச்சா கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சிருக்கேன். ஆனால் இந்த பார்லரம்மா நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை காட்டிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, இனிமேல் நீ என் முகத்திலே முழிக்காத. உன் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்லிடுறாங்க. எங்க நான் சொல்கிறத ஒரே நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி பூசாரி சொல்லியிருந்தாரு. நானும் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறேன்ல, நான் கூட ரொம்ப நேரம் வரவே இல்லைங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த ஆற்று ஓரத்தில் இவங்க திதி கொடுத்துட்டு இருந்தாங்க ரோகிணியோட அப்பாவுக்கு தான். அப்போ தான் எனக்கே இவங்களோட உறவு என்ன, இந்த ரோகிணியோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் இப்போவே அத்தை மாமா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ரோகிணி என்னை பிளாக்மெயில் பண்ணா, அப்போ கூட நான் பயப்படவே இல்லை. கிறிஷை வச்சு பிளாக்மெயில் பண்ண அப்போ தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். 2 பேரும் நாங்கள் செத்துருவோம், தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் இருங்க, நான் கூடிய சீக்கிரமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி தாங்க என் காலில் விழுந்து கதர்னா. கிருஷுக்காக யோசிச்சு தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். மற்றபடி இந்த ரோகிணியை காப்பாற்றணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. எப்போ இவ வீட்டில் உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும்
தவிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட என் மனசாட்சி கூட நான் போராடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பொய் சொல்லி பழக்கமே இல்லைங்க. மாமாவ, அத்தைய, உங்கள, இந்த வீட்ல உள்ள எல்லாரையுமே ஏமாத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில நான் நொந்து செத்துக்கிட்டு இருந்தேங்க. அது உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ வலி அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இவகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமாவே நீ இந்த விஷயத்த வீட்ல சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா தள்ளிக்கிட்டே வந்தா. நானும் கடைசியா வார்ன் பண்ணியிருந்தேன். 7 நாளுக்குள்ள நீ வீட்ல விஷயத்த சொல்லல அப்படின்னா கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே நான் விஷயத்த சொல்லிருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டைம் குடுத்து வச்சிருந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம முத்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சைலண்டாவே இருக்காங்க. மீனாவோட முகத்த திரும்பி கூட பார்க்கல. உடனே இங்க ஸ்ருதி இருந்துட்டு, முத்து மீனா சொல்றதுல கண்டிப்பா உண்மைதான் இருக்கும். அவங்க கிறிஷோட உயிருக்காக தான் இவங்க இத்தனை நாளா மறைச்சு வச்சிருக்காங்க போல. மீனா ரொம்ப நல்லவங்க. அது எல்லாருக்குமே தெரியும்ல முத்து. நீங்க மீனாவ புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணது அந்த ரோகிணி. அந்த ரோகிணிய தான் நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும். மீனா கிறிஷோட உயிருக்காக தான் இத்தனை நாளா இத மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மீனா ஒரு மாதிரியாவே இருந்தாங்க. நீங்க கூட எங்கெங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு வந்தீங்கல்ல. மீனா அதுக்கு ஏதோ பயம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ரோகிணி பத்தின விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு, யார்கிட்டயுமே சொல்லாம போய் அதாவது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மீனா அப்படி உள்ளுக்குள்ளேயே அந்த விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் உண்மை. மற்றபடி மீனா மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது முத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியுமே சொல்கிறாங்க. இப்போ இங்கே முத்து இருந்துட்டு பலகுரலு நீ சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம் தான். ஆனால் எல்லார்கிட்டயும் சொல்லலை அப்படின்னாலுமே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. மீனா என்கிட்ட சொல்லாதது மிகப்பெரிய தப்பு தான். இனிமேல் மீனாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சடான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. இங்கே நம்ம மீனா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஆமாம் மீனா, நான் குடிக்காமலே என்கிட்ட சண்டை போட்டல. அது இந்த பார்லர் அம்மா சொன்ன பொய்யை வந்து நீ மறைக்கிறதுக்காக தானே. மொத்த பழியும் என் மேலே தூக்கி போட்டுட்டு எல்லார்கிட்டேயும் என்னை கெட்டவன் ஆக்கிட்டு நீ இந்த வீட்டை விட்டே போனல, ஞாபகம் இருக்கா? அப்போது நீ மனசில் அப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க ஆமாங்க, என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல. எல்லார்கிட்டேயுமே நம்ம உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன். எங்கே இங்கேயே இருந்தால் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுவேணும் அப்படின்றதுனால தான் நான் என் அம்மா வீட்டுக்கே போனேன். அதுக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் மேலே பழியை போட்டுட்டு போனேன். மன்னிச்சிருங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. முத்துக்கு அப்போ கூட கோவமே போல. இப்போது இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் விஜயா இருந்துட்டு உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. ஏ மீனா, என்னதான் இருந்தாலும் இந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. பேச்சே வரல அவங்களுக்கு. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு டே மனோஜே, ஒரு வேளை இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயம் உனக்கு தெரியுமாடா? ஐயோ அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இந்த ரோகிணி என்ன சொன்னாலும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். மண்டியை ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இவன் மேலே நான் கொஞ்சம் கூட சந்தேகமே படலைம்மா. அதனால தான் இப்போது நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன். அம்மா, என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏற்கனவே அந்த ஜீவா என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. அதுவும் பணத்தை பிடுங்கிக்கிட்டு போயிட்டா. எப்படியோ ஒரு வழியாக முத்து தான் அதை கண்டுபிடிச்சி பாதி பணமாச்சு வாங்கி கொடுத்தான். அதை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரோகிணி மேலே நான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த ஒரு குழந்தை இருக்குது. அதுவும் இந்த கிறிஷு தான் நினைக்கிறப்போ என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியலம்மா. அப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்துடலாம் போல இருக்குமா. என் வாழ்க்கைக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏமா இப்படியெல்லாம் இருக்குது? ஏன் என் வாழ்க்கைக்கு மட்டும் இப்படி தப்பு தப்பாக நடக்கணும்? பிஸ்னஸ்லையுமே அப்படி நடக்குது. பிஸ்னஸில் நடந்தால் கூட அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேம்மா, அதை எப்படிம்மா சரி செய்ய முடியும்? என்னால் இதிலேருந்து மீண்டு வர முடியுமா என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பயங்கரமாக அழுகுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ரோகிணிக்கிட்ட போயிட்டு அவங்க தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு பாத்தியாடி, பாத்தியா என் பையன் எவ்வளோ நொந்து போய் பேசுகிறான்னு. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குடி. எனக்கு இந்த வீட்டிலையே மனோஜை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும், கண் கலங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அவனையே இப்படி அழக வச்சிட்டியடி. அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியாமல் போச்சே உன்னால். இப்போது அவன் கண் கலங்கி நிற்கிறான். என் பையனுக்கு என்னடி பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஆண்டி, நான் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான், அதாவது மனோஜ் கூட ஒன்றும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். அதான் எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இனிமேல்
நான் எதுவுமே பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டி. என் பையனையும் என்னையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக இந்த குடும்பத்துக்காகவும் மனோஜ்க்காகவும் நான் ரொம்ப உண்மையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா இருந்துட்டு, அம்மா தாயே, நீ உண்மையாக இருந்ததெல்லாம் போதும், இங்கேருந்து நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, குழந்த பெத்தவ நீ, உன்னை போய் என் பையன் கூடயே வாழ வைப்பேன்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. டே மனோஜ், இவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணி வந்து, மனோஜ் நீயாவது சொல்லு மனோஜ், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல மனோஜ், உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு நிறைய ஆசை மனோஜ், இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் மனோஜ், தயவு செஞ்சு உன் அம்மா கிட்ட பேசு மனோஜ், நான் இனிமேல் உனக்கு உண்மையாக இருப்பேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த உண்மையும் பொய்யும் கிடையவே கிடையாது, நான் நல்லவளா உனக்கு நல்ல ஒய்ஃபாக நான் கண்டிப்பாக வாழுவேன், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ்கிட்ட கெஞ்சுறாங்க காலில் விழுந்துக்கிட்டு. இங்கே மனோஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது, காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி, அப்படி எட்டி உதச்சிடுறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், என்னடி மனோஜ் கினோஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பார், இனிமே நீ என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, என் வாழ்க்கையில் ரோகிணின்ற ஒருத்தி கிடையவே கிடையாது, அவள் செத்துட்டா, நீ யாரோ நான் யாரோ, உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது, சி எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன், ஒரு வேளை கல்யாணம், அதாவது ஏற்கனவே கல்யாணம் நடந்து குழந்தைய பெற்றுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் நீ இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்திருப்ப, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி உனக்கு தைரியம் தானடி, அப்போது எக்கச்சக்கமான ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க, அதனால தான் இவ்வளோ அசால்ட்டாக நீ பொய்யை சொல்லி எல்லாரையுமே சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்க, இங்கே பார், உன்னை மாதிரி ஒரு பொய்க்காரி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, சி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் அசிங்கப்படுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜயா கை தட்டிக்கிட்டே, சூப்பர் மனோஜ், நான் கூட எங்கே அவளை ஏற்றுக்குவியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏற்கனவே இந்த கிறிஷ் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எப்படா அவன் போவான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போது அவன் வந்து இதே வீட்டில் இருக்கிறதா இருந்தால், அது மட்டும் இல்லாமல் அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, சிச்சிச்சி, கண்டிப்பாக அந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த ரோகிணியும் இருக்கக்கூடாது, டே மனோஜ், ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா, அவள் இனிமேல் நமக்கு வேண்டவே வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற மனோஜ், உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, உனக்கு என்ன வயசாயிடுச்சா என்ன, அழகும் அறிவும் வயசும் உனக்கு இருக்குல்ல, நீ கவலையப்படாத மனோஜ், இதெல்லாம் இப்போல்லாம் ரெண்டாவது கல்யாணன்றது சகஜமாக போச்சு, ஆனால் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மனோஜுமே, இங்கே பார் ரோகிணி, இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்காத, ஒழுங்கு மரியாதையாக உன் பையனை கூட்டிக்கிட்டு நீ எங்கேயாவது போயிடு, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, உன் கூட ஒன்று சேர்ந்து சத்தியமாக என்னால் வாழவே முடியாது, நீ ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தை பெற்றவன் நினச்சாவே எனக்கு அருவிருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மனோஜ் இப்படியெல்லாம் பேசாத மனோஜ், ப்ளீஸ் மனோஜ், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ மனோஜ், ஏன் என்னை உனக்கு பிடிக்கலையா, என்னை உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, நீ அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பில்ல, ஏன் மனோஜ் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருமா, இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, மனோஜோட வாழ்க்கை விஷயத்தில் அவன் தான் முடிவெடுக்கணும், ஏன்னா அதுதான் சரி, இப்போ அவன் பாதிக்கப்பட்டவன், நீ இவ்வளோ பொய்யை சொல்லி ஏமாத்திருக்க, ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்க, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கை விஷயத்தில் நாங்கள் முடிவெடுக்கிற வழி, அதாவது நிலையில் இல்லை, அவன் தான் அவன் வாழ்க்கை பற்றின முடிவை எடுப்பான், அவன் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறான்னு சொன்னாலும் ஓகே, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையுமே சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு நம்ம ரோகிணியோட கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இங்கே ரோகிணி பயங்கரமாக வெளியே வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் தலைமலை கையை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. டே மனோஜ் அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து கூடவே அழுதுகிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாலே, இப்படி மோசம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே எங்கள் மீனா இருந்துட்டு, மாமா, அத்தை, தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிடுங்க, அவளுக்கு நான் உடந்தையாக இருந்திருக்கக்கூடாது தான், ஆனால் கிறிஷோட உயிருக்காக தான், அதை பற்றி யோசித்து தான் நான் அவங்களுக்கு, அதாவது
அ அ ரோகிணி சொன்ன பொய்க்கு நான் உடந்தையா இருந்துட்டேன். அதுவும் எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. இப்ப ரீசென்ட்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க முத்து இருந்துட்டு அ எதுவுமே பேசாம சைலண்ட்டா உள்ள போயிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "இங்க பாருடி 2 பேருமா சேர்ந்து இந்த குடும்பத்தோட அ நிம்மதியவே தொலைச்சிட்டீங்க. இனிமே நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஒழுங்கா உன் அம்மா வீட்டுக்கு போடி" அப்படின்னு சொல்லிட்டு பேக்க எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இங்க நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல எந்த தப்புமே இல்லையே! நான் என் மனசறிஞ்சு எதுவுமே தப்பு பண்ணல அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அத்தை" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, நீ சொல்றத கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க நிலையில நாங்க இல்ல. என் பையன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்படி வருத்தத்துல இருக்கேன். தேவையில்லாம என்னை பேச வைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா இருந்துட்டு, "மாமா, என்ன மாமா நீங்களும் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை யோசிக்கிறாங்க. முத்து வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, "அங்கிள், இதுலலாம் நியாயமே இல்லை. ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. அவங்களோட சுயநலத்துக்காக நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க. ஆனால் மீனா மேலே எந்த தப்புமே இல்லை அங்கிள். நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம அண்ணாமலையுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. "விஜயா, மீனாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள வை. மீனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. மீனா எப்போவுமே இந்த வீட்டுக்காக உண்மையாக இருந்திருக்கா, நேர்மையாக இருந்திருக்கா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அவள் மேலே எந்த தப்புமே இல்லை. ஒரு உயிர் போயிடக்கூடாது அவளால் அப்படின்றதுக்காக தான் அவள் இந்த உண்மையை மறைச்சிருக்கா. அதுவும் ரொம்ப நாளாலாம் இல்லை, இப்போ போன தீபாவளிக்கு தான் அவளுக்கு உண்மையே தெரிய வந்திருக்கு. அதுவும் சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் வேறு வழியே இல்லாமல் அவள் சொல்லாமல் இருந்திருக்கா. நம்ம அவளெல்லாம் தண்டிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க நீங்கள், இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இந்த பிச்சைக்காரி அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டுங்க. அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு ரூ. 1 2 அலையணுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறப்போ தான் நம்ம வீட்டோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ சொகுசாக இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு வாய் சாப்பாடுக்கு கூட கிடைக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏங்கணுங்க. அப்போ தானுங்க அவளுக்கு கஷ்ட வருத்தம் தெரியும். அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா, அவங்க தம்பிக்கு ஏதாவது ஒன்றுனா எப்படி துடிக்கிறா, அதே மாதிரி தானே மனோஜையுமே இவன் நினச்சிருக்கணும். மனோஜோட வாழ்க்கை விஷயத்தில் இவங்க 2 பேருமா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லவும், "விஜயா, என்ன விஜயா, சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணது, இந்த குடும்பத்தை ஏமாத்தினது எல்லாமே அந்த ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு காரணமே நீ. சொல்லப்போனால் உன்னை வீட்டை விட்டு அனுப்பலாமா?" அப்படின்னு சொல்லவும், "ஏங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போது மீனாவை மட்டும் அனுப்பிட முடியுமா? மீனா மேலே எந்த தப்புமே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, "ஏங்க, இல்லைங்க, இவளும் ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு கூட இருப்பா இல்லைங்க. இங்கே பாரு விஜயா, மீனா எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவே மாட்டா. அவள் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா கூட நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு மட்டும்தான் அவள் நினைப்பா. அவளோட குணமே அதுதான். எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். மீனா, நீ அந்த பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே போம்மா. முத்து கோவமாக இருக்கான். நீ போயிட்டு அவனை சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு முத்து மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. ரோகிணி இன்னொரு சைடு வெளியவே நின்று பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. "என்ன ஆனாலும் நம்ம இங்கேருந்து போகவே கூடாது. மனோஜ் கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பிஏ தினேஷ் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த நாய் எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, "ஹலோ, என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. "என்ன கல்யாணி, ஏன் என்கிட்ட இவ்வளோ ரேஸாக பேசுகிற? என்ன, உன் மொத்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லிடவா?" அப்படின்னு சொல்லவும், "டே பொறுக்கி நாய், ஃபோனை வைடா. ஏற்கனவே எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நானே அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்கேன். இப்போ ஏதாச்சும் 1,00,000 2,00,000 என்கிட்ட பிடிக்கிக்கலான்றதுக்காக தானே ஃபோன் பண்ணேன். சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து சொல்லிக்கோடா. அதான் மொத்த விஷயமே தெரிஞ்சு போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. இங்கே அதாவது தினேஷ்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பயங்கர அதிர்ச்சியும் ஆகுறாங்க. அப்போது மொத்த விஷயம் தெரிஞ்சு இந்த கல்யாணியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த தினேஷ் வந்து நினைக்கிறாங்க. போச்சு, அப்பப்போ தேவைக்கு பண தேவைக்கு அவகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போது விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. இனிமேல் நமக்கு யார் பணம் கொடுப்பா? இனிமேல் நம்ம வேலைக்கு போனால் தான் பணமா? ஐயோ, ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தினேஷ் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இன்னொரு சைடு முத்து மொட்டை மாடியில் பயங்கர கோவமாக நின்றுக்கிட்டு இருக்கவும், மீனா போயிட்டு, "ஏங்க,
ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. என் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கங்க? கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்ல. சத்தியமா நான் எல்லாருக்கிட்டையும் மறைக்கணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லைங்க. கிறிஷை யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. முத்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த ரோகிணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாளே, கிறிஷு என்ன பண்ணுறது? கிறிஷு வந்து இந்த பாலரம்மா கூட இருந்தால் நல்லா வளருவானா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை எங்கள் முத்துக்கு. பேசாமல் எல்லார்கிட்டையுமே பேசி கிறிஷை இதே வீட்டில் இருக்க வச்சிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்து. இங்கே மீனா பேசுறது எதுவுமே நம்ம முத்துக்கு காதலே விழலை. ஏங்க, தயவு செஞ்சு என்னை ஒரு அடினா கூட அடிச்சிருங்க, இப்படி பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து கிறிஷை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இந்த பார்லர் அம்மாக்கிட்டேயே கிறிஷை வந்து நம்ம தத்து எடுத்துடலாமா, அவகிட்ட இருந்தால் கண்டிப்பாக கிறிஷு சரியாக இருக்க மாட்டான், சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கிறிஷு நினப்பாக தான் இருக்குது நம்ம முத்துவுக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது எப்படியும் நம்ம ரோகிணியோட மொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கிறிஷுக்காக கண்டிப்பாக முத்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க, இதே வீட்டில் ரோகிணியும் கிறிஷும் இருக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.